தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். இலங்கையில் நடைபெற்ற பாரிய வெள்ள அனர்த்தம், இது சம்பந்தமான திகில் நிறைந்த வெள்ள அனுபவத்தை பகிர்கிறார் மிஃப்ரா ஆசாத். இடம் கம்பளை. 2025 11ஆம் மாதம் 27 அன்றைய நாள் என் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக மாறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. இரவு 9 மணி. பக்கத்து விட்டு ஆண்டி வெள்ளம் வர இருப்பதாக கூறி சற்று கவனமாக இருக்கச் சொல்லிவிட்டு சென்றார். அடுத்த 15 நிமிடத்தில் என்னுடைய சகோதரர் கடும் பதற்றத்துடன் வந்து கதவை தட்டினார். வீதிகளில் வெள்ளம் வர ஆரம்பித்து விட்டது, உங்களை எனது வீட்டுக்கு கூட்டிச் செல்லவே வந்தேன் என்றார். வயதான எனது பெற்றோரையும் 2.5 வயதுக்குட்பட்ட எனது 2 பிள்ளைகளையும் கூட்டிச் செல்லும் அளவிற்கான காலநிலை அப்போது காணப்படவில்லை. இடியுடன் கூடிய பெருமழை மொத்த ஊரையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. நானும் எனது தாயும் அவருடன் செல்வதற்கு மறுத்ததற்கு காரணம் அதுவே. இருந்தாலும் எனக்கு மனதுக்குள் ஒரு பயம் இருக்கவே செய்தது. வீட்டில் என்னை தவிர திடகாத்திரமானவர்கள் யாரும் இல்லை. என்னுடைய கணவரும் ஒரு அலுவல் நிமித்தமாக அக்கரைப்பற்றுக்கு சென்றிருந்தார் என்பதோடு பாரிசவாத நோயால் பாதிக்கப்பட்ட சற்று நடக்க இயலாத தந்தையை எப்படி கையாள்வேன் என்ற யோசனையும் எனது பயத்தை மேலும் அதிகரித்தது. அவசரத்திற்கு யாரையும் கூப்பிட தொலைபேசி இணைப்பும் செயற்படவில்லை. எனது தாயிடம் இங்கு இருக்க வேண்டாம், சதீஷ் அண்ணாவின் வீட்டுக்கு, எனது வீட்டின் மேல் மாடியில் வசிப்பவர் சதீஷ் அண்ணா, அவரது வீட்டுக்கு செல்வோம் என்று கூறினேன். வெள்ளம் பற்றிய ஆபத்தை உணராத எனது தாய் வெளியில் செல்ல மறுத்துவிட்டார். இரவு 10:30 போல வெளியே ஆட்கள் நடமாட்டமும் எப்போதும் இல்லாதவாறு அதிக சலசலப்பும் காணப்பட்டமை ஏதோ பெரிய ஆபத்து வர இருப்பதை உணர்த்தி கொண்டே இருந்தது. எனவே ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பதும் வீட்டில் இருக்கும் மடிக்கணினி, கல்விச் சான்றிதழ்கள், நகைகள் போன்ற பொருட்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய உயரமான இடங்களில் வைப்பதுமாக இருந்தேன். நேரம் சரியாக 11 மணி. காய்ச்சல் காரணமாக சரியாக 6 மணித்தியாலத்தில் மருந்து அருந்த வேண்டி இருந்ததால் மருந்தை அருந்திவிட்டு முன்கதவு ஜன்னல் எல்லாம் ஒழுங்காக அடைக்கப்பட்டு இருக்கிறதா என்று சரிபார்த்து விடுவோம் என்று கதவருகில் செல்ல என் கால்களில் தண்ணீர். வல்ல இறைவனை ஒரு கணம் நினைத்தவளாக பதறியடித்து கொண்டு ஓடிப்போய் எனது பெற்றோரை எழுப்பினேன். உடனே மேல்விட்டு சதீஷ் அண்ணாவின் கதவை தட்டினேன். நான் தட்டிய கதவு சத்தம் கம்பளை முழுவதும் கேட்டிருக்கக்கூடும். சதீஷ் அண்ணா வெளியே வந்தார். பக்கத்து விட்டு ஆண்டியும் அங்கிலும் அங்கேதான் இருந்தார்கள். சதீஷ் அண்ணாவிடம் வீட்டுக்குள் தண்ணீர் வந்ததை கூறி உதவி கேட்டேன். தூங்கிக் கொண்டிருந்த எனது 2 பிள்ளைகளையும் முதலில் ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கி கொடுத்தேன். உம்மாவை மெதுவாக மேலே ஏறுமாறு கூறிவிட்டு பாப்பாவின் கையை பிடித்து மெதுவாக கூட்டி வரும்பொழுது தண்ணீர் முழங்கால் வரை நிரம்பிவிட்டது. அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து நடக்க இயலாத பாப்பாவை பின்வாசல் வரை கூட்டி வந்துவிட்டேன். தண்ணீரின் கணம் தாங்க முடியாமல் பாப்பா சற்று தடுமாறிவிட்டார். அதை பார்த்த உம்மா கத்தவும் இருவரையும் தைரியப்படுத்த வேண்டிய நிலையில் நான் இருந்தேன். பாப்பாவிடம், பாப்பா ஒன்றுமில்லை, உங்களால் ஏழும், படியின் பிடியை கனமாக உள்ளது, அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு மேலே ஏறுங்கள், நான் உங்களை பிடித்து கொள்வேன், பயப்பட வேண்டாம் என்று கூறினேன். பாப்பாவும் அல்லாஹ்வின் உதவி கொண்டு ஏறிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் இருக்கும் பொருட்களை எதையும் எடுத்து வர முடியுமா என்று யோசித்து கீழே இறங்க முற்பட்ட போது வீட்டினுள் ஏதோ சத்தம் கேட்க, தேவையில்லாத ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை, உயிர் பிழைத்தவரை போதும் என நினைத்து கொண்டு மேலே சென்று விட்டேன். அன்று இரவு முழுவதும் யாரும் தூங்கவில்லை. விடியல் வரை தண்ணீர் மெதுவாக ஏறிக்கொண்டே இருந்தது. சதீஷ் அண்ணாவின் வீட்டுக்கும் தண்ணீர் வந்துவிட்டால் எங்கு செல்வதற்கு வேறு வழியும் இல்லை. மின் இணைப்பையும் துண்டித்து விட்டார்கள். அன்று முழுவதும் இவைதான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. காய்ச்சல் என்று நான் முன்னரே தூங்கியிருந்தால், இன்னும் 15 நிமிடம் தாமதமாக இருந்தால், வாப்பா தடுமாறிய நேரம் விழுந்திருந்தால், இவ்வாறு பல்வேறு யோசனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. என் 2 பிஞ்சுகள் தூங்குவதை பார்க்கும் பொழுது வரவிருந்த ஆபத்தை எண்ணி இதயம் இறுகிப்போனது. விடிந்த பின்னர் வெளியே பார்த்தால் ஒரு கணம் இதயம் நின்று துடித்தது. எனக்கு ஏதோ ஒரு தீவின் நடுவே மாட்டிக்கொண்டதை போன்ற உணர்வு. சதீஷ் அண்ணாவின் வீட்டுக்கு தண்ணீர் வருவதற்கு ஒரு படியே எஞ்சியிருந்தது. எனது வீடு முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பி காணப்பட்டது. இயற்கை அனர்த்தம் என்ற ஒன்றை சந்தித்தது இதுவே முதல் முறை. அன்றைய நாளிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.
அடுத்த நாள் தண்ணீர் இறங்கிய பின்னர் வீட்டை சென்று பார்த்தேன். கண்களில் நீர் வழிய ஆரம்பித்து விட்டது. எல்லாம் வல்ல இறைவன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துயரிலிருந்து மீண்டு வர தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த சகோதரி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் எடுக்கப்பட்ட உண்மையான புகைப்படங்களை தான் நீங்கள் இதுவரை பார்த்ததாகும். இந்த திகில் நிறைந்த அனுபவத்தை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதோடு எமது தகவல் அரங்கம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு தகவல் அரங்கம் ஃபேஸ்புக் தளத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே.